தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். வாய் திறந்து சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். வேதம் சொல்வது, கர்த்தரை நான் என் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்வோம். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, சரித்திரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா. அதே மாதிரி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு இம்மானுவேல், ஹல்லேலூயா, ஆண்டவராக இயேசு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை சொன்ன தேவன் நம்மை விட்டு விலகாம, நம்ம கைவிடாம அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கூடவே இருக்கிறார். வேதம் சொல்வது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சோத்திரம். தத்துவத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலையும் அல்லது கிறிஸ்துவுடைய பிறப்பை வார்த்தையால் வர்ணிக்க முடியாத பவுல் குருந்தியர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் அருளிய, கை வைத்து சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய இருதய கதவை நாங்கள் திறக்கிறோம். எங்களுக்குள் கடந்து வந்ததுக்காக நன்றி. கைத்தறி சோதரம் பண்ணாம எல்லா தடைகளும் தேவன் உணர்த்து உண்மையான சமாதான சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி என் தாயார் ஜெபம் பண்ணுவாங்க. சொத்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். வல்லமுள்ள தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, இது ஒரு உலக சம்பவம் அப்பா, அதை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே உங்களுடைய சம்பவத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை ரட்சிக்க ஆண்டவரே நீர் மனுகுலம் எடுத்து இந்த பூமியில் அவதரித்ததை ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே இந்நாள் வரை பறைசாற்றுகிறது நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த கர்த்தா பூமியின் குடிகள் சுதந்திரிக்க வேண்டும் என்று நீர் கர்த்தாவை உண்மை வெறுமையாக்கி தாழ்மையின் கோலம் எடுத்து நீர் வந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற நீர் சர்வலோகத்தின் ராஜாவானவர் ஆண்டவரே. எங்களுக்காக எளிமையின் கோலம் எடுத்து இந்த கர்த்தாவே பூமியிலே நீர் அவதரித்து ஆண்டவரே நீர் பிறந்தீர் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே கூடவே இருக்கும்படியாகவும் நித்தியம் வரைக்கும் எங்களை அழைத்து சொல்லும்படியாகவும் நீர் இந்த பூமியிலே பிறந்தீர் என்று நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளை நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே கர்த்தாவே நினைவு கூர்ந்து உமக்கு ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் இருதயத்திலிருந்து ஒரு நன்றி பலிகளை செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே உம்மை பார்க்க வந்தவர்கள் ஆண்டவர் பொன்னும் வெள்ளியும் தூப வர்க்கமும் கொண்டு வந்தார்களப்பா. ஆனால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரே நன்றி பலி செலுத்தும்படியாக என் தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு ஆண்டவரே எங்கள் பலிகளை காணிக்கைகளை உள்ளத்திலிருந்து நாங்கள் செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அவ்வளவு பெரிய ஒரு ஈவென்ட் லார்ட். It is a wonderful event, Lord, which no man can forget, Father. ஆனாலும் உலக தோற்றத்துக்கு முதல் பொழுது ஆண்டவரை விடுதலையோடு உள்ள பிள்ளைகள் ஆராதித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்கள் விடுதலையோடு ஆராதிக்க கூடாதபடிக்கு உலகமெங்கும் ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் வீடுகளிலிருந்து
ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நோக்கி நினைத்து அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கிறார்கள். ஆனால் சிறு மந்தையாக எங்களுக்கு கூடி ஆண்டவரே நன்றி பலி செலுத்த நீர் கொடுத்த இந்த மகாபலி கிருபை நீவுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பூர்ணமான ஆசீர்வாதத்தை, பூர்ணமான அன்பு ஏதோ ஒன்று அல்ல. கிறிஸ்துமஸ் என்றால் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் அல்ல. எங்களை ரட்சிக்க வந்த எங்கள் தேவன், எங்களை ஆட்கொண்ட தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இந்த உலகத்தில் பிறந்தீர். இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே பூமியிலே ஒரு மிருகத்தை போல மடிந்திருக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாரும். தேவாவியானவர் எங்களை ஆட்கொள்ளும். எங்களை எல்லாம் ஆராதிக்கிற எங்கள் மேல் உங்களுடைய அளவில்லாத ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும். நாங்கள் இதோ சீக்கிரமாய் திரும்பி வரப்போவதில்லப்பா. மனுஷகுமாரன் அறியாத வேளையில் வருவார், நினையாத நேரத்திலே அவர் வரப்போகிறீர் என்று நாங்கள் நிச்சயமாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். என் ஜீவன் அப்பா, உண்மை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராய் ஆனீரப்பா. காலமும் சமீபமாயிற்று. அதற்கு நாங்கள் தகுதிப்பட ஆயத்தப்பட எங்களை பலனுள்ள ஆவினால் நிரப்ப ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டிய பிள்ளைகளை அழைத்துவார். சகலவற்றின் மேலும் மாளிகையில் தொடர்ந்து கிரியை நடப்பி பாதுகாத்த வெள்ளடைக்கிறத்திலே வை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல கைத்தறி சூத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மளுடைய காரியத்தை செய்வார். நம் கைத்தறி ஒரு பாடலை பாடி பிறகு ஜெபம் செய்து நாம் அதை கிடைச்சிருவோம். ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு
அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. சொல்லுங்க. தினந்தோறும் என்னில் உள்ள என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. சொல்லுங்க. தினந்தோறும் என்னில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண ஆழமுள்ளோரை போல் வாழ்க்கையது வீடே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமைய வல்ல தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய ஒரு விசேஷத்தை பிரார்த்தனை நாங்கள் எடுத்திருக்கிறோம். மத்தியில் அநேக பலவீனத்தின் நிமித்திலும் மத்தியிலும் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சொத்து வைக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் யாரும் கல்வி மூடி ஜபம் செய்வோமா? பரலோகத்தில் இருக்க எங்கள் பேசுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இப்படி சமூகத்தில் வருகிறோம். நல்ல இனிமையான இந்த காலை ஆராதனைக்காக, கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் நினைவு வைக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாளிலே கர்த்தாவை மீட்பின் திட்டம் ஏற்படுத்தப்பட்டு உமாலை மீட்கப்பட்ட ஜனமாக யாரும் ஆராதிக்க நாங்கள் வந்திருக்க மாட்டோமே. கர்த்தாவை நீர் அப்பா எங்கள் மீது நினைவாக வந்து எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்து கர்த்தாவே இந்த நாளிலே அப்போ நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக என்னை உதவி செய்து எதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை கிருபையின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியான நாளிலே பூர்ணமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வரவேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாரும், தடையெல்லாம் நீக்கி கொண்டு வாரும். ஆரம்பத்திலிருந்து முடிவு நேரம் வரைக்கும் தேவ ஆவியான பூரண ஆளுமையும் விரைவான நடத்துதலும் எங்களிலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு கூட மக்கள் கலந்து போக அனுபவம் செய்யும். சமாளம் தேவனுடைய சமூகம் வைத்திருப்பதாக துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கைத்தட்டி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நல்ல கை தட்டுமா? நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு வரலாற்றிலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு நாள். உற்சாகமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 3 முறை சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. வேறு எதுவுமே நமக்கு பெருன தேவன் வைக்கல. அல்லேலூயா. பவுல் நிருபங்கள் எழுதும்போது அழகாக எழுதுகிறாரு, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாம் என்ன செய்யப்படுவதில்லை, ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரத்தை பிரித்த ஒரு உன்னதமான ஒரு நாள். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம், ஆமென், 7ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்தில் அருமையான வார்த்தை இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். 14ஆம் வசனம் நாம் எல்லாரும், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ நாட்களுக்கு முன்பதாக சரித்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அல்லேலூயா இன்றைக்கு நிறைவேறிச்சு. அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக என்ன செய்வாளாம், ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு பேர் என்னவா,
இம்மானுவேல். ஹல்லேலூயா. அதே மத்தேயு 1:23 போட்டிருக்கு பாருங்க. சோதரிக்கு மத்தேயு 1:23 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 1:23. ஆமென். மத்தேயு இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனம் புதிய ஏற்பாட்டை நிறைவேறிட்டு. ஹல்லேலூயா. சகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோத்ரலியா, இந்த இம்மானுவேல் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் அவர் உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுவது, ஏசாயார் அழகா போட்டு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டார்? ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு பாலகன் பிறந்தார். சொல்லுங்க, ஒரு பாலகன் பிறந்தார், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது என்னது? ஒரு குமாரன். ஹல்லேலூயா. தத்துவத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. சகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பை, இயேசுவின் பிறப்பை அல்லையா வார்த்தையால் வர்ணிக்க முடியாத பவுல் 2 கொரிந்தியர் 9:15 அழகா எழுதுறாரு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9:15 ஒரு 3 முறை நம்ம வாசிச்சு அறிக்கை செய்வோமா? ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இதை விட ஒரு பெரிய வார்த்தையில கிறிஸ்துவ வர்ணிக்க முடியாது. அதே சொல்லலையா? 2 கொரிந்தியர் 9:15 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாய்த்திருந்து சொல்லலையே. சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் ஈவாக கொடுத்திருக்கிறார். சோதரியா, நாம் ஒவ்வொரு நாளும் அல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். சோதரம் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். சோதரியா, இதெல்லாம் ஒரு பெரிய ஈவா இருந்தாலும் இதை விட ஒரு பெரிய ஈவு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. சகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. தேவன் தன்னுடைய சொல்லுங்க ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த சுகம் ஒரு ஈவு, கொடுத்த ஒரு பலன் ஒரு ஈவு, கொடுத்த ஒரு ஜீவன் ஒரு ஈவு. ஆனால் அதை காட்டிலும் விளைவேர்ந்த ஒரு ஈவு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை ஃபுல்லா ஒரே ஒரு வார்த்தை தான் உள்ள போனோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்கு ஒரு ஈவு. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து நமக்கு ஒரு ஈவு. கை வழி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அருளிய சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கையை வைத்து சொல்லுவோமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்ம கூட இந்த கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கைத்தறி சோதரம் பண்ணுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு பாடம் நல்ல சந்தோஷமாய் நாம் பாடுவோம். ஆமென். சோதரிக்கிறோம். ஆமென். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆமென். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்கிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மறுபடியும் ஆமென். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்கிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். அநேகர் பாரத்தை சுமந்துட்டு பாடுற மாதிரி இருக்கு, கவலையை சுமந்துட்டு பாடுற மாதிரி. ஹல்லேலூயா. வேதத்தில் அழகா போட்டு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு அவருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லாம் புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை நம்முடைய உள்ளத்தில் வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
பலவிதமான சூழ்நிலை கடந்து போலாம், ஆனா சூழ்நிலை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவர் மாறாதவர், ஆனால் சூழ்நிலைகளை அற்புதமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. இது அறிந்த பவுல் சொல்றார், அல்லேலூயா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நன்றி. அல்லேலூயா. அம்மா, நீங்க கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் வாழ்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக சோத்திரம். அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானமாய் என்னை நடத்துவார். வாயத்திறந்த ஸ்கிரீன் அந்த பாட்டு போடுறது பாடுவோமா? நம்ம எனக்கு கைதறி பாடணும். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே பூமி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே பூமி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சொல்லுங்க வாய்ப்பில்ல. ஆமென். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. நின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. நின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆமென். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டுத் தொழுவத்திலே பறை முன்னணியில் பிறந்தார். மாட்டுத் தொழுவத்திலே பறை முன்னணியில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம், அவர்
அன்பு ஆண்டவரை அறிந்தேன். நல்ல பாட்டு பாருங்க. ஆமென். அன்னாரும் ஆலயத்து அன்பு ஆண்டவரை அறிந்தேன். தீர்க்கதரிசனமே துதி தூயனை புகழ்ந்தனரே. தீர்க்கதரிசனமே துதி தேவனை புகழ்ந்தனரே. இயேசு மானிடனாய் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆமென். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. தன்னிமை நேரத்திலே நம்மை முன்னதில் சேர்த்திடுவார். தன்னிமை நேரத்திலே நம்மை முன்னதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. ஆனா ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்னு அறியாமே அல்லையா இந்த நாளை மட்டும் விசேஷப்படுத்துறாங்க. அல்லையா ஆனா நம்ம அப்படி இல்லை. அல்லையா அல்லையா கிறிஸ்மஸ் என்ன என்பது அறிந்து அவரை தொழுது கொள்ளும்படியான கிருபையை கொடுத்தார். அல்லையா உற்சாகமா சொல்லுங்க. அல்லையா அது புரிந்த பவுல் சொல்றார், தேவன் அருளை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சொல்றோம். அப்படி என்ன ஈவு கொடுத்துட்டாரு? நீங்க எடுத்து வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 5 நிமிஷம் நாம் தேவனை ஆராதிக்க போறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ரொம்ப அழகா போட்டு பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா காணுமே. கைவழி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவன் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்து நம்முடைய உள்ளங்களில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் முதல் கொடுத்த ஈவு என்ன? வாட் கிஃப்ட் he has given you first. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத ஒரு ரட்சிப்பை தேவன் உனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி நம்ம உணர்ந்து நம்ம தேவன் ஆராதிக்கிறோம் பாருங்க. அதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பூமி எதிரே இல்லை. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அவர் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அல்லையா அவர் இல்லாமல் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அல்லையா அவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர். அல்லையா சொல்லுங்க. இயேசு ரட்சிக்கிறவர். அல்லையா ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் ரட்சகர். அல்லையா பைபிள் சொல்லுது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அல்லையா அல்லையா பாவங்களை நீக்கி நம்மை ரட்சித்தார். அல்லையா இந்த பாவத்தை நீக்கி ரட்சிக்கும்படிதான் இன்று இயேசு நம்முடைய உள்ளத்தில் உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார். சில பேர் உற்சாகத்தை இடத்துக்கு சொல்லுங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார். என்ன அழகா சொல்றாரு. இது புரிந்த பவுல் சொல்றாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லுங்க பாருங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா அதுதான் வேதம் சொல்றது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார். தேவ தூதர்கள் சொல்லும் என்ன சொல்றாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் அவர் பிறந்திருக்கிறார். சிமியோன் அழகா சொல்றார், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. இந்த இம்மானுவேல் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார். நல்ல கை தட்டி சொல்லுங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார். நல்ல கை தட்டி இயேசு என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லுங்க. தேவன் அருளிய
இருக்கலாம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்ம ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். இல்லையா? சஞ்சலங்கள் பெருகும் போதெல்லாம் கிருபை நிறைந்த தேவன் நமக்குள்ளே அவர் நம்மை அணைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இல்லையா? சொல்லுங்க, இயேசு என் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க, அவருக்கு மகிமையான காரியங்களை செய்வார். இது ஒரே ஒரு கவி, கடைசி கவி, எல்லாம் நல்லா கைத்தட்டி நாம் பாட போறோம். அமேன், அமேன். யாக்கோபில் ஒரு நட்சத்திரம். அல்ல சொல்லி நம்ம கைத்தறோம். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. எல்லாரும் வாய்ப்பு பாருங்க. ஆமென். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. மறுபடியும் ஆமென். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. நம்மை விண்ணது சேர்த்திடுவார். கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணது சேர்த்திடுவார். இயேசு இந்த லோகத்தை நீக்கிடவே இறைவன் ஓடினார். நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை உங்க வேத புஸ்தகத்தை திறந்து நாம் கொஞ்சம் விசுவாச அறிக்கை செஞ்சு நாம் இன்னைக்கு தேவனை ஆராதிக்க போகிறோம். உலகத்தார் ஹல்லேலூயா கிறிஸ்துமஸை ஆராதிக்கிறது போல ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் இயேசு பிறந்தார் என்று சொல்லி நாம் உணர்ந்து நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது நான் சொல்றேன், உன் சந்ததி நீதிமான சந்ததியாய் மாற்றுவார். உன் சந்ததி அது பூமியில் அசைக்கப்படாமல் இருக்கும். ஹல்லேலூயா. உன் சந்ததி கலங்கர் விளக்கை போல கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஒரு இந்த கால வேளையில் நீ நிறைய காரியத்தை கொண்டு கலங்கி வந்திருக்கலாம்.
பாரத்தோடு வந்திருக்கிறான். வேதம் சொல்றது, மேகம் போன்ற திரளான சாட்சி ஒன்று சூழ்ந்திருக்கும் போது பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிட்டு அல்லையா அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து நீ பொறுமையோடு ஓடும்போது வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:15 நாம் எல்லாரும் 3 முறை அறிக்கை செய்வோமா? சொல்லுங்க. தேவன் அருளிய அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தேவன் அருளிய தேவன் அருளிய ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கையை வைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார்னு சொன்னாங்க. அது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. அந்த கன்னிகையை பெற்ற குமாரன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தது உண்மை, ஆனால் கொடுக்கப்பட்டது நமக்கு ஒரு குமாரன். அல்லேலூயா. இந்த குமாரன் வேற எங்கேயும் இல்லை, அவர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. உனக்குள் வாழுகிற அந்த இம்மானுவேலாகிய இயேசு அவர் பெரியவர். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ ஈவு உனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதெல்லாம் சிந்தித்து பார்ப்போமானால் சமயம் போதாது. உனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. முக்கியமா இந்த 2020 உனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இல்லையா? நல்ல பலனை கொடுத்தாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. சோத்திரம். இதெல்லாம் கர்த்தருடைய ஈவு. சொல்லுங்க. கை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், நல்ல சுகத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? எல்லா ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இல்லையா? அது மாத்திரம் வெளியேறு பெற்ற குமாரனையும் உனக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க. வெளியேறு பெற்ற சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியேறு பெற்ற தேவ குமாரனை அல்லேலூயா என் பிதா எனக்கு கிருபையாக தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால்தான் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம், அதனால்தான் நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிறோம், அதனால்தான் இன்னைக்கு எத்தனையோ அலைகள் நம்ம மேல மோதி நம்ம நிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவரே, ஈவுக்கு நன்றி ஆண்டவரே. அம்மா, உனக்கு ரட்சிப்பு ஒரு ஈவு. அல்லேலூயா. பாவத்தில் இருந்த ஒன்னை, சாபத்தில் இருந்த ஒன்னை, அல்லேலூயா, பாவத்துக்கு அடிமையாக இருந்த ஒன்னை, அல்லேலூயா, இயேசு பிறப்பின் நிமித்தம், அல்லேலூயா, அவர் மரணத்தின் நிமித்தம், உயிர்த்தெழுந்த நிமித்தம் உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஓ, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். சொல்லுங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே அல்லாமல் உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக தான் தேவன் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீர் ஒரு ஈவு. அல்லேலூயா. சொல்லுங்க. ஜீவ தண்ணீர் ஒரு ஈவு. அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ அல்லேலூயா ஒரு குற்றமுள்ளவளாய், அல்லேலூயா, ஒரு ஒதுக்கப்பட்டவளாய், அல்லேலூயா, புறக்கணிக்கப்பட்டவளாய் இருந்தாங்க. சொல்லுங்க. ஆனா இயேசு சமாரியா ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தண்ணீர் அவளுக்கு தேவன் ஒரு ஈவாக கொடுத்தார். அல்லேலூயா. அம்மா, உலகத்தில் இருக்கிற பாவங்கள் நமக்கு தாகத்தை தீர்க்காது. அல்லேலூயா. ஆனா இயேசுனுடைய அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய தாகத்தை தீர்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அவனுக்கு ஜீவ தண்ணீராய் மாறினார். சொல்லுங்க. அவனுக்கு ஜீவ தண்ணீராய் மாறினார். அது மாத்திரமல்ல, உனக்கு பரிசுத்த ஆவியை தேவன் ஈவாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. என்னிடத்துல ஒருத்தன் பரிசுத்த ஆவியை கேட்கும் போது நான் அது கொடுப்பது நிச்சயம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் சொல்லுங்க. ஆவியானவரை கையசைச்சு சொல்லுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியை ஆட்கொள்ளட்டும். சொல்லுங்க. கிறிஸ்துவ தேவமே வாயத்தரங்க. கிறிஸ்துவ தேவமே. அம்மா, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில என் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, என் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாதபடி, உன்னை எல்லா தீமை கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகளை இயேசு சுட்டரிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க. ஒரு புதிய வல்லமை. சொல்லுங்க. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம். சொல்லுங்க. ஒரு புதிய நீரூற்று அல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாய் நான் சொல்லிக்கிறேன். எல்லா நுகத்தை கர்த்தர் உடைக்கிற கையில் சோதனம் பண்ணுங்க பார்க்கலாம். குமாரன் விடுதலை கொடுத்தார். குமாரன் விடுதலை. சொல்லுங்க. குமாரன் விடுதலை கொடுத்தார். அது மெய்யான விடுதலை. அம்மா, உங்களுக்கு மெய்யான விடுதலை. உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது, உன் வியாதி ஆசீர்வாதமாய் மாறுகிறது, உன் தோல்வி ஜெயமாய் மாறுகிறது, உன் உபத்திரவங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நான் உன்னோடு கூட உன் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கிறேன். உன் உயிரோட நாள்தான் நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற இயேசு என் கூடவே இருக்கிறார். நான் ஆராதிக்கிற இயேசு என் கூடவே இருக்கிறார்.
நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு துணையா இருக்கிறார். அம்மா உங்களுக்கு யாரும் இந்த பூமியில பார்ட்னரா வர வேணாம். சொல்லுங்க, இயேசு எனக்கு பார்ட்னரா இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்கு பார்ட்னரா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கொஞ்சம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். உன் தடை உடையட்டும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் உங்கள் தெளிக்கப்படுவதாக. என் நாமத்தை அறிந்தபடி நான் உன்னை விடுவித்து உன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கைவரிசை கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் தீமை காண்பதில்லை. டி அமே டி அமே. ரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா. ரட்சண்ய பாடல் எந்த நாவில் வந்தது. ரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா. ரட்சண்ய பாடல் எந்த
வல்லமை ஆட்டுத்தோற்றி ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் சபரத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் நீயோ ஆவியின் ஊற்றுகின்றே மாம்சமான யாவர் நீயோ ஆவியை ஊற்றுகின்றே மூப்பராயினர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே மூப்பராயினர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை இயேசுவே கை வைத்து ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் பூமியிலே மரணத்தை என்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், எல்லாமே இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. கைத்தட்டி சோதனை பண்ணுமா? கர்த்தருக்காக யாவற்றையும் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா, தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவர் உன்னோடு பொழுது பெரிய காரியம் செய்வார். உன் தீமையெல்லாம் நன்மையாய் மாறும். உன் அதிசயங்களை தேவன் காணப்படுவார். 3 முறை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். இந்த கிறிஸ்துவின் ரத்தம் உன் குடும்பத்தில் தெளிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். வேத வாசிப்பை நாம் வாசிப்போம். ஜெகன் வாசிப்பாங்க. வாசித்து ஒரு பாடல் காணிக்க எடுத்து பிறகு செய்திக்குள்ளாய் நாம் சொல்லியிருந்தேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 20 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 20 வரை மாறி மாறி வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையிலே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். ஜெய்சன் ஒரு பாட்டு பாடுவாங்க, காணிக்க எடுக்கப்படும். நான்சி சிஸ்டர் ஜெபில் பண்ணுறாங்க. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாவங்கள் நீங்கிட நித்திய பிறந்தாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கட்டுகள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாவங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சின்ன பேர் வந்து ஜோம் பண்ணுவாங்க, காணிக்காக சுந்தர் பேர். பிறகு நாம் ஆரம்பிக்குள்ள காணிச்சோம். சுந்தர் பேர் ஜோம் எல்லா கண்களையும் மூடி கருத்து உங்கள் கை வியாசங்களை அதிகமாக ஆசிரியர் நாம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வானத்தை சிங்காசனமாகவும் ஆண்டவரே பூமியை பாடப்படியாக கொண்டிருக்கிற தேவனே, இந்த காலை வழியில் உங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்திற்காக உமது பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அவங்க குடும்பத்தையும் அவங்க சந்தையும் ஆண்டவரை வளர்க்கும் பல கனிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை ஏற்ற காலத்தில் உமது தேசத்துக்கு நல்ல மழை பொழியும். ஆண்டவரை நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் கர்த்தர் தம் பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், யாரும் கடன் வாங்காதுப்பாய் என்ற உங்கள் வாக்குத்தத்தின்படி நீ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
பிள்ளைகள் வாழ்வில் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் முகத்தின் ஒளியை பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கும்படி செய்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், சாபங்கள், ஆண்டவரே கடன் தொல்லைகள், ஆண்டவரே நோய்கள் எல்லாவற்றுக்கும் இன்று முற்றுப்புள்ளி வைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிளஸிங்காக இருக்கும்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக தெய்வ சமாதானம் நம்ம இருக்கும்படி நம்ம ஒரு விசேஷத்தை ஒரு பிரார்த்தனை எடுக்க இருக்கிறோம். அதுக்கு பிறகு பாஸ்டர்ஸ் நமக்கு செய்தி கொடுப்பாங்க, சுத்தரிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இப்படி மூடி சமாதானத்தின் தேவை நம்மோடு கூட இருந்து வரப்போ 2021ஆம் ஆண்டு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்த கடத்தை நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் பீலா ஜோம் பண்ணுவாங்க, சுத்தரிக்கிறோம். முன்னாடி ஜோம் பண்ண பிறகு நாம் செய்திக்குள்ளே கலந்து சொல்லலாம். எல்லாரும் இந்த ஜெபிக்கும்போது கண்களை மூடிடுங்க. தேவன் நல்ல மகிமையும் கிருபையும் கொடுத்து நம்மை கட்ட நடத்துவார். நல்ல மகிமையான காரியங்கள் செய்வாங்க. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றி செலுத்துறப்பா. கிருபையுள்ள தேவனே, நன்றி செலுத்துறப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள கர்த்தரை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே தேவனே, நீ சொல்லி முடியாத ஆண்டவரே நீ கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிறப்பின் ஆண்டவரே சந்தோஷத்தை, நற்செய்தியை இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் நிமித்தம் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை எங்களுக்கு அலங்காரமாய் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய சமாதானம் ஆண்டவரே இந்த நாளில் தங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காய், பலத்துக்காக, ஜீவனுக்காக, ஆயுசு நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆண்டவரே தேவனுடைய வலது கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே தொடரும் சொன்ன தேவன் உடைய சகலவித நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுள்.
எல்லாருக்கும் பெரிய கிறிஸ்மஸ். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய கொடுப்போம். அல்லேலூயா. சந்தோஷவின் நொடியே இயேசு Amen.
நாமத்தினாலே உங்களை ரட்சித்த தேவஞானம் மூலமாக உங்களுக்கு சமாதானத்தையும் அலையிலே சந்தோஷத்தையும் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு மத்தியில் ஒரு சிறிய செய்தி தான். ஏற்கனவே உங்கள் சின்ன பாஸ்க்கு இந்த செய்தியை கொடுத்துட்ருக்காரு. ஸ்தோத்திரம். அவர் எல்லா அவசரமும் சொல்லி எல்லா செய்தியும் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நானும் அல்லேலூயா ஒரு சில வசனங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த செய்திக்கு தலைப்பு அல்லேலூயா, உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தேவகுமாரனை பற்றி உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு அந்த குமாரனை உங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த குமாரன் உங்கள் வாழ்க்கையில் இரண்டரை கலந்து உங்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக அல்லேலூயா தேவன் இந்த குமாரனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, உலகில் அல்லேலூயா புதிய திருமணமான புதிய தம்பதிகள் அவர்களுக்கு ஒரு குமாரன் பிறந்தால் அவர் என்ன சொல்வார்கள்? இயேசு எங்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. இது இயற்கை தான். ஆனால் இவர்கள் அந்த பிள்ளையை கொண்டு போய் எல்லாரும் மத்தியில் நின்று இயேசு நமக்கு ஒரு தேவன் நமக்கு ஒரு பாலனை கொடுத்தார் என்று சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? தன்னுடைய குமாரனை மற்ற சொந்தமுள்ளாகவும் உரிமை கொண்டாடவும் விட மாட்டார்கள். ஆனால் அருமையான தேவனுக்குள்ளே உலகத்தில் மக்கள் இருக்க எல்லா மக்களும் கூடி ஒன்றாய் இணைந்து நமக்கு ஒரு பாலனை கொடுக்கப்பட்டார் என்று சந்தோஷமாய் பாடும் ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி உலகமே கூடி சந்தோஷமாய் கொண்டாடும் ஒரு நாள் அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துமஸுடைய உண்மை ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்தவர்களாக இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். இது நிறைவேறின ஒரு தீர்க்கதரிசன வசனம். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாய் பிறந்த ஏசாயாவுக்கு அதில் இந்த குமாரன் தேவகுமாரனை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. பாருங்கள், இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அழகாக ஒரு பாலகன் பிறந்தார். ஆனால் பாலகனை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அவருடைய குமாரன். இன்றைக்கி அந்த பாவங்களை தூக்கி வச்சு குதிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட குமாரனை பாடி துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த குமாரன் சாதாரண குமாரன் அல்ல. தேவன் வெறுமையாக இந்த உலகத்தை அனுப்பவில்லை. அவரை குறித்து இந்த தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறான். அல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிற தேவகுமாரன். அல்லேலூயா. வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நிச்சயமாய் உன்னோடு இருக்கிற நித்திய பிதா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனம் அடிக்கடி வாசித்து நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வசனம் தான். ஆனாலும் அல்லேலூயா, ஒவ்வொரு வேத வசனமும் தேவனுடைய பிள்ளையே ஒரு நீரூற்று. ஹல்லேலூயா. அது பழைய நீரை கொடுக்காது, அது புதிய நீரை கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள ஒரு நீரூற்று. ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு முறையும் வாசித்தாலும் ஒவ்வொரு விதமான காரியத்தை உன்னோடு கூட அது பேசி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதற்கு அனுப்பினார் என்று கேட்டால், அல்லேலூயா, நாம் எல்லாம் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டோம். மகிமையின் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டோம். ஆனால் நாம் இழந்து போனோம். அந்த இழந்து போன மகிமையை திரும்பி கொடுக்க
ஒரு பரிசு பொருளாக, ஒரு கிஃப்டாக, the Son of God is the gift to you right now. ஒரு பரிசு பொருளாக தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எதற்கு? எழுந்து போனதை மீண்டும் உனக்கு கொடுக்க. ஹalleluya. மீண்டும் தேவ மகிமையினால் நிரப்பும்படியாய் இந்த தேவகுமாரன் ஒரு பரிசு பொருளாய் உன் வாழ்க்கையிலே வந்து விட்டார். ஹalleluya. இந்த பரிசு பொருளை நீ பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுத்து நீ ஆத்மாக்களை ஹalleluya நீ சம்பாதிக்க வேண்டும். அஞ்ஞான தேவனுடைய பிள்ளையே, இந்த தேவகுமாரன் அந்த முதலாவது நோக்கம் என்ன தெரியுமா? ஹalleluya, நான் இழந்து போன தேவ சாயலை மீண்டும் உனக்கு கொடுக்கும்படியாக. ஹalleluya, என்ன உன்னதமான நோக்கம் பாருங்கள். ஹalleluya, இந்த தேவகுமாரனுக்கு ஹalleluya, இந்த உலகத்திலே இந்த தேவகுமாரன் வந்தது மாம்சம் ரத்தத்தும் உடையவராய் வந்த பொழுது அவர் ஜெப ஆலயங்களிலே எல்லாம் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசுவின் ஊரார் என்ன சொன்னாங்க? அதில் அவர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, இவன் தச்சன் மகன் தானே, இவனுக்கு இந்த ஞானமும் இந்த பலத்த செய்யும் எப்படி வந்தது? இவனுடைய தச்சன் மகன் தானே, ஒரு தச்சனுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி வந்தது? இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? எப்படி இந்த பலத்த செய்கை வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். பரிசேயர் சரிசேயர் என மற்ற ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இவர் எலியாவா இருக்கலாமா, அல்லது தீர்க்க தரிசனங்கள் ஒருவரா இருக்கலாமா? ஹalleluya என்று அவருக்கு தேவகுமாரன் என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. ஹalleluya. ஆனால் இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து, சரி ஹalleluya, ஜனங்கள் எல்லாம் சொல்லிட்டோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பேதுரு சொன்னா, ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொல்லுமா, நீ ஜீவனுள்ள எல்லா காரியத்திலும் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு இந்த யூத மக்களுக்கு இயேசு ஒரு தச்சன் மகன் என்றுதான் ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஹalleluya. இந்த இயேசு உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி இந்த வெளிப்பாடு அவருக்கு இல்லை. ஆனால் பேதுருக்கு மாத்திரம் இருந்தது. பேதுரு சொன்னான், இவர் தச்சன் மகன் அல்ல, இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். எனவே இன்றைக்கு உனக்கு எனக்கும் அந்த வெளிப்பாடு வேண்டும். ஹalleluya. நமக்கு தேவகுமாரன் என்ற வெளிப்பாடு நமக்கு வேண்டும் இந்த வேளையிலே. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹalleluya, தாவீதுக்கு தேவகுமாரன் என்ற வெளிப்பாடு இருந்தது. நீங்கள் சங்கீதம் 2:12 எடுத்து வாசிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹalleluya, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தேவ கோபம் உங்களுக்கு இருக்காது, அழிவு உங்கள்கிட்ட வருவதில்லை. ஹalleluya. நீங்கள் அவரை முத்தம் செய்து அண்டிக் கொண்டால் அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. அழகாக தேவகுமாரனை குறித்த வெளிப்பாடு இந்த தாவீதுக்கு. குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. ஹalleluya. நீங்கள் வழியிலே அழிந்து போகாதபடிக்கு இந்த தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். செய்யுங்களா? இந்த காரியத்தை தேவகுமாரனை ஆண்டவராய் இயேசுவே, என் தேவனே, ஹalleluya, உங்களுடைய குமாரன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி அப்பா. எங்கள் இருதய கதவை திறக்கிற வேளையில தேவகுமாரனே எனக்குள்ளே வாரும். சொல்லுங்க, தேவகுமாரனே எனக்குள்ளே நெஞ்ச கைகளை எனக்குள்ளே வாரும். தேவகுமாரனே, ஹalleluya, என் வாழ்க்கையில் மரியா அந்த நீ அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களை எடுத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையின் நன்மையினால் எங்களை நிரப்புகிற தேவனுடைய காலங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஆம், அருமையான தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற ஹalleluya கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் ஹalleluya நாம் குமாரன் மேல் கோபம் கொள்ளாமல் வழியை அழிந்து போகாமல் இந்த தேவ குமாரனை நாம் இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஹalleluya, ஹalleluya. அருமையான தமிழை நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? அருமையாக நாம் இயேசுவை
கிறிஸ்து என்று அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு என்று கிறிஸ்து என்று அறிவித்தால் உன்னை ஹல்லேலூயா அபிஷேகத்தால் நிரப்பி உன் நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைய அவருடைய தேவகுமாரன் என்று அறிக்கையிட வேணும். உங்கள்கிட்ட இயேசு யாருன்னு கேட்டால் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுவாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என் ஜீவனும் சொல்லுங்க, என் ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனும் ஒன்றாய் கலந்து தேவனுக்குள்ளே மறைந்து இல்லாத வார்த்தை. என் ஜீவனும் உங்க மரணத்தின் மேல அதிகாரம் கிடையாது, ஆவின் மேல அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா உன் ஜீவன் கிறிஸ்து ஜீவன் ஒன்றாய் கலந்துருச்சு. அல்லேலூயா. அந்த கலவை என் தேவனுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. cannot touch anybody. ஹல்லேலூயா. மரணத்தின் மேலும் அதிகாரம் இல்லை, ஹல்லேலூயா ஆவியின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை இயேசு தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அவருடைய கோபம் நம்ம மேல் வந்துவிடும், வழியிலே அழிந்து விடும். ஹல்லேலூயா. யார் இந்த தேவகுமாரன்? இந்த தேவகுமாரன் பிதாவுடைய தற்சுரூபம். ஹல்லேலூயா. இவரை கண்டவர்கள் பிதாவை கண்டவர் போல காணப்படுவார்கள். இந்த தேவகுமாரன் தான் ஒரு உலகத்தை உண்டாக்கினவர் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவகுமாரன் ஹல்லேலூயா எதற்காக இந்த உலகத்திலே ஒன்று நோக்கி வந்தார்? இது ஏன் உன்னை நோக்கி வர வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த தேவகுமாரன் ஏன் உன்னை கேள்வி ஒரு நோக்கம் உண்டு. கோடான கோடி ஜனங்கள் இருக்கும்போது என் பிள்ளையே உன்னை ஏன் அவர் தேடி வந்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஏன் தேடி வந்தது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான ஒரு விடுதலையை கொடுக்க தெய்வமாக வந்தார். உனக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது மகனே. ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டும் என்றால் யோவான் 8:26 எடுத்து வாசிங்கள். யோவான் 8:36. எதுக்கு இந்த தேவகுமாரன் இந்த குமாரன் சொல்லப்பட்டிருப்பது ஹல்லேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த குமாரன் எதற்கு வந்தார்? என் மகளே, என் மகளே, உனக்கு ஒரு மெய்யான விடுதலை, மெய் சிலருக்கு விடுதலை, நீ பிரமிக்கத்தக்க ஒரு விடுதலை உன் ஆவி ஆத்மாவை சரீரத்தில் கொடுக்க என் குமாரன் வந்தார். உன்னை நோக்கி வந்தார். வேற யார்ட்டும் போல உன்னை நோக்கி வந்தார். ஹல்லேலூயா. எதுக்குன்னா இந்த ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைகளாக இருக்கிறோமா? அதை சற்று அடிமைப்படுத்தி நம்ம அலைக்கழித்து கொண்டு இருக்கிறோன்னா, ஏதோ ஒரு பலவீனம் நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறதா? இந்த வேளையில் ஹல்லேலூயா ஒன்றுக்கும் கவலை வேண்டாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை கொடுத்தால் அது மெய்யான விடுதலை, ஒரு பெருமைக்கத்தக்க விடுதலை தேவன் இந்த நாளிலே உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, நாம் இயேசுவின் ரத்தத்தாலே ஹல்லேலூயா நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் கழுவப்பட்டிருந்தாலும் சில பலவீனங்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலவீனம் இந்த நாளோடு வெளியேறி போகிறது. ஹல்லேலூயா. அநேக தேவ ரத்தத்தால் மீட்கப்பட்டாலும் ஹல்லேலூயா கோபம், இன்னைக்கு அநேகருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டபடி கோபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எரிச்சல், அல்ல எதை கண்டாலும் ஒரு எரிச்சல் அடிமைப்படுத்தி அவங்களை அலக்களிக்குது. அது சத்துரு. மற்றவங்க நல்லா இருந்தா முடியல, மற்றவங்க வாங்கிட்டா நம்ம ஒரு வாங்கினோம். ஹல்லேலூயா. பொறாமை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பலவீனம். ஹல்லேலூயா. சில ஒரு ஒரு அருமையான மனுஷன் புகைப்பிடித்தல். ஹல்லேலூயா. பெரிய ஊழியக்காரர் ஒரு சில கெட்ட பழக்கம் புகைப்பிடித்தல். ஹல்லேலூயா. பொய் பேசுதல். இந்த பலவீனங்களை நம்மளை ஆட்கொண்டு என்ன செய்கிறது? அடிமைப்படுத்தி அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அதை பார்த்துருக்கிறேன். தேவகுமாரன்
இப்படிப்பட்ட ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இன்றைக்கு அந்த விடுதலையை தேவன் உங்களுக்கு கொடுக்க ஒரு சித்தம் பண்ணுறார். சாதாரண குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ரொம்ப கோபமாக இருப்பான். அல்லது அந்த குடும்பத்தை சொன்னது அதை செய்ய வேண்டுமா? அல்லையா மனைவி என்ன செய்வாங்க? காலையிலேருந்து ராத்திரிக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விடுதலை இந்த வீட்டில் முழுந்து இருப்பாங்க. இது கூட பயங்கரமான ஒரு குற்றம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் பாருங்க, அல்லேலூயா, இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக தேவகுமாரன் உனக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அவர் உனக்குள்ளே ஜீவிக்கிறார். அல்லேலூயா, சோதனை அருமையான தேவர்களே, எனக்கு அருமையான ஒரு ஒரு ஊழியக்காரர், வாலிப ஊழியக்காரர், நல்ல அருமையான ஊழியக்காரர், நல்லா பாடுவார், நல்ல செய்தி எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு முறை என்னோட பேசிட்டு இருக்கும்போது அவரிடத்தில் அல்லேலூயா ஒரு மாதம் சிகரெட் வாசனை நடிச்சிருக்கு. அப்புறம் சரி ஜெபிக்க சொல்ல ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு பலவீனத்தை தாக்கிட்டு இருப்பாங்க. எந்த பலவீனத்தில் விடுதலைன்னு சொல்லும்போது அவர் சொன்னான், விடுதலை என்னால் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அப்போது அவனுக்கு கலாச்சாரம் 2:20 கொடுத்து கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்க நான் இல்லை. அந்த வசனம் நல்லா இருக்கும். கலாச்சாரம் 2:20 சிலையை அறையப்பட்டேன், 1000 பிழைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை இன்குசிஷன் ஒரு நாள் 100 எழுத சொன்னேன். அல்லேலூயா. 2ஆம் நாள் எழுதுறப்பே அந்த மகனுக்கு குமாரன் அற்புதமான உயிரை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளையே, அல்ல இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. we have received a gift today, the Son of God. அல்லேலூயா. உனக்கு வெகுமதியா தேவன் கிறிஸ்துமஸ் பிரசன்ட் என்ன? the Son of God. தேவகுமாரன் உனக்கு பரிசாக கொடுத்தார். அவர் உள்ளத்திலே தங்கி இருப்பார். உன் வாழ்விலே உன் வாழ்க்கை 2 அவர் கலந்து விடுவார். both will be knit together, my dear children of God. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் அறிக்கை செய்யுங்க. இயேசு யார் என்று கேட்டால், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, என் ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனும் ஒன்றாய் கலந்து தேவனுக்குள்ளே இந்த வசனத்தை அறிக்கையிட்டு பாருங்கள் என் தேவனுடைய பிள்ளையை. அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. இந்த தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டாயா? அவர் பாதத்தை முத்தம் செய்தாயா? அவர் அண்டிக் கொண்டாயா? இல்லாவிட்டால் போகும் வழியிலே நாம் அழிந்து போவோம். அல்லேலூயா. 2ஆவதாக இந்த தேவகுமாரன் நெடுக்கு இந்த உலகத்திலே தேவன் அல்லேலூயா உனக்கு ஒரு பரிசு கொடுத்தார். அல்லேலூயா. எதுக்கு தேவகுமாரனை உனக்கு தேவன் அனுப்பினார்? தேவகுமாரன் உன்னோடு கூட இனிமையான உறவும் ஐக்கியமும் வைத்துக் கொள்ள தேவன் அனுப்பினார். உன்னோடு கூட உறவு கொள்ள வேண்டுமா? உன்னோடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமா? அதற்காக தேவகுமாரனை இந்த உலகத்தில் தேவன் அனுப்பினார். அன்னைக்கு 1:9 எடுத்து வாசிங்க. 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவுடனே உங்க தேவன் எதுக்கு அழைச்சாரு? அல்லேலூயா. அந்த குமாரனாலும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். You are called to have a closer fellowship with my Lord. You are called to have a wonderful fellowship with my Lord. That Lord is a truthful God. அந்த உண்மையுள்ள தேவன் என் மகனே மகளே, அல்லேலூயா, உன்னோடு கூட ஃப்ரெண்டாக இருக்கணுமா? உன்னோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். அப்படி ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறேன். அழகாய் பேசுவேன் அவரோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல ஒரு சிநேகிதன் ஒரு ஃப்ரெண்டு உலகத்தில் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று இரவு படுக்கும்போது துக்கத்தோடு நான் படுக்கும்போது என் தேவன் ஒரு போர்வையை என் மேல் கொண்டு வந்து மூடினார்.
ஹல்லேலூயா. எப்படி காலை வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. காரணம் என்ன? அந்த குமாரன் என்னோடு ஜீவிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த குமாரன், இந்த வசனத்தை குறித்து அநேகருக்கு சரியான வெளிப்பாடு இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் ஆழத்தை அநேகர் புரிந்து கொள்ள முடியலை. ஹல்லேலூயா. எதற்காக தேவன் இந்த குமாரனை கொடுத்தார்? ஹல்லேலூயா. அவருடைய நல்ல ஐக்கியமும் உறவும் வைத்துக்கொள்ள கொடுத்தார். இதற்காக நம்ம தேவன் அழைத்தார். இந்த தேவன் உண்மை உள்ள தேவன். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு பெரிய கிஃப்ட்டுப்பா, நீ சுமந்து கொண்டு போவீங்க. உன்னை விட்டு பிரிக்க முடியாத ஒரு கிஃப்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கொடுப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மை போற்றி பாடுமே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி அல்லது தேவகுமாரனை கொடுத்த தேவன் உண்மை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார்.
வைத்திருக்கிறார் என் தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. நம் சொந்த முயற்சினாலே தேவனோடு கூட உறவும் ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நாம் எப்படி அவருக்கு அந்த வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த தேவகுமாரனோடு கூட உறவும் ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியும்? செபிக்கும் போது இனிமையான உறவும் ஐக்கியம் வரும். துதிக்கும் போது இனிமையான உறவும் ஐக்கியம் வரும். அவரை பந்தியிலே கலந்து கொள்ளும் போது இனிமையான ஐக்கியம் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை நீதிமானாக்குற தேவன். அவர் சொல்றார், என் கண்கள் எப்போது நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது, அப்படி ஜெபத்துக்கு என் செவிகள் சாயத்துக்கு. அதனால தான் என் மகளே அதில் ஜெபத்தெல்லாம் கேட்டு ஒரு வாழ்க்கை நான் அற்புதத்தை செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு இயேசு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவருடைய 3 பேரை கூட்டிக் கொண்டு பேதுரு, யோவான், யாக்கோபு கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலைக்கு சென்று அங்கே அவர்களோடு கூட எளிமையான உறவையும் ஐக்கியத்தையும் வைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எளிமையான ஜெபத்தின் மூலமாக அருமையான உறவும் ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீ தனிமையாக ஏசப்பா விட எவ்வளவு நேரம் செலவழிக்கிற? ஹல்லேலூயா. அந்த பழக்கத்தை இன்றிலிருந்து ஏற்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. அதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பாருங்க, அருமையான ஐக்கியமும் உறவும் இனிமையான உறவும் ஏற்படும். சில நாட்களில் குறித்த நேரத்தை நான் ஜெபிக்க நாம் இருந்துருவேன். அந்த நேரத்தில் மெல்லிய சத்தம், மகனே நீ கிருபாசனத்துக்கு வரியா, கிருபாசனத்துக்கு வரியா அது கெஞ்சி கேட்குற சத்தம் காதில் நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. உன்னையும் நான் எதுக்கு சொல்லணும், உன்னை பார்த்து கேட்குறேன், மகனே 1 மணி நேரமாவது கிருபாசனத்துக்கு வரியா, உன்னோடு கூட உண்மையான உறவும் ஐக்கியம் நான் வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். நீ ஒன்று ஜெபிக்கணும், உட்காந்தா போதும். 1 hour உட்காந்து பாரு என்ன நடக்குது. ஹல்லேலூயா. சொல்கிறோம், உலகத்தின் ஆசீர்வாதங்களை உன் பாதப்படியில் தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்தில் அருமையான 1 மணி நேரம் அது அதிகமாக ஆத்மா ஆதாயம் பண்ணலாம். அந்த ஆத்மா ஆதாயத்துக்கு போகும்போதே இனிமையான உறவும் ஐக்கியம் நமக்கு வரவே வராது. ஹல்லேலூயா. ஜெபத்தினால் மாத்திரமே அந்த இனிமையான ஒரு அருமையான உறவும் ஐக்கியம் வரும். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, தேவனை துதிக்கும் கர்த்தரை நான் எக்காலமும் ஏற்படுவார்கள். கர்த்தரை நான் எக்காலமும் முழு இதயத்தோடு முழு ஆத்மா முழு பலத்தோடு தேவனை நீ துதிக்கும் போது
என்ன செய்யும் தெரியுமா? தேவ சமூகம் இறங்கி வரும், தேவ கிருபை இறங்கி வரும், தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து ஹல்லேலூயா நம்ப முடியாத அற்புதங்களை உன் வாழ்க்கையில செய்யும். ஹல்லேலூயா. ஒருமுறை சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கணவன் மனைவி, அந்த மனைவிக்கு அநேக வருஷங்களா அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. சோத்திரம். ஒரு நாள் நான் மனைவி மற்றவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு ஹல்லேலூயா அந்த பலவீனத்துக்காக ஜெபிக்க வேணாம், குழந்தையை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி அங்கே துதித்து ஆராதித்து ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தும் போது ரோஜா மனம் அங்கே இடத்தை நிரப்பியது. ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவின் மனம் அந்த இடத்தை நிரப்பியது. அந்த மனம் கொஞ்ச நேரம் கழிச்சு முற்றிலுமாய் அந்த மலடியான சகோதரிக்குள்ளே அது இறங்கியது. ஒரு நல்ல செய்தி வந்தது. அவர் கருவுற்றார். அந்த மகன் இப்போ 30 வயதானது. அந்த மகனுக்கு சமீப காலத்தை அவனை பார்த்தேன். துதி தேவனை துதிக்கு பார்த்து புதிய வழிகளை தேவனை கொண்டாடுகிறார். A new way will be created. ஹல்லேலூயா. அதை அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய திருப்பந்தியின் மூலமாக தேவகுமாரனோடு நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் யோவான் 6:56 எடுத்து வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த திருப்பந்தியிலே கலந்து கொண்டு அவர் ஹல்லேலூயா அவருடைய ஹல்லேலூயா பானத்தையும் ரத்தத்தையும் ஹல்லேலூயா பானம் பண்ணும்போது அவர் உனக்குள்ளே வந்து அமர்ந்து விடுகிறார், நீ அவருக்குள்ளே போய் உட்கார்ந்து விடுகிறாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாட்டர் சிஸ்டம் நடக்குது. இதை செய்யும் போது என்னன்னா அவன் இருந்த சிங்காரம் போட்டு உட்கார்ந்துறார் குமாரன், நீ வந்து குமாரனுக்குள்ள சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து. கப்பர்நகூமிலே ஒரு ஆலயத்தை பேசி கொண்டு இருக்கும்போது இது சொன்னார், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்திலே பாலனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஹல்லேலூயா அவர்களை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதை கேட்டு சில டீச்சருக்கு அந்த உபதேசம் பிடிக்கவில்லை. இது என்ன அந்த ஹல்லேலூயா ஒரு மாதிரி கஷ்டமான உபதேசமாக விளைய கொள்ளாத உபதேசமாக இருக்கிறது அப்படின்னு யோசித்தாங்க. அந்த குமாரன் வந்து தெரிந்து கொண்டார். உடனே தன்னுடைய 12 சீஷர்களை கூப்பிட்டு, நீங்கள் போய்விடுறதா போயிடுங்கப்பா. ஐயோ நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே, ஏன்னா ஜீவன் இல்லை, தேவனுடைய வசனம் உங்களுடைய தானே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனுடைய தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் அறிவது என்ன? ஹல்லேலூயா. தனித்து நின்று செபிக்கும் போது தேவனுடைய இனிமையான உறவும் ஐக்கியம் ஏற்படும். அவர் துதிக்கும் போது இனிமையான உறவும் ஐக்கியப்படும். அவர் பந்தியிலே பாத்திரனாய் கலந்து கொள்ளும் போது நமக்கு நல்ல உறவும் ஐக்கியப்படும். கடைசியாக ஒரு தேவன் சொல்லி விடுகிற ஹல்லேலூயா. இந்த தேவகுமாரன் முதலாவது உனக்கு விரும்பிக்கத்தக்க விடுதலை கொடுக்க முடியாது வந்தார். இந்த தேவகுமாரன் இரண்டாவது உன்னோடு கூட இனிமையான உறவும் ஐக்கியமும் வைத்துக் கொள்ள அவர் வந்தார். மூணாவது தேவகுமாரன் அவரை போல உன்னை மாற்றி தன்னுடைய சாயலை உனக்கு கொடுக்கப்பட்டார். அதை பார்த்தா யாரை பார்க்கணும்? இயேசு பார்ப்பார். அதற்காக 8:29 எடுத்து வாசி பார்க்க வசனம் சொல்றார். 8:29 அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பது முன்குறிச்சிட்டா என் பிள்ளையே, என் தேவன் உன்னை முன்குறிச்சிட்டாரு. உனக்கு தான் வாஞ்ச வேணும். அப்பா நான் உன்னுடைய குமாரனை போல மாற வேணும். முன்குறிக்கப்பட்டுட்ட குமாரனை போல தேவ சாயல், உனக்கு தேவ சாயல் இந்த வருஷத்துல வேணும். ஒரு வேளைக்கு நேச நடுவான தோன்றி விடுவார். காலம் நெருங்க போச்சு. ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை இருக்குமா? ஹல்லேலூயா. தேவ சாயல் ஹல்லேலூயா ஏற்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சாயல்
ஹalleluya. அதை நீ இயேசு போல மாற வேண்டுமா? ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தத்திலே நீ அவரை போல ஆக வேண்டும். ஆமென். அழகுல இயேசுவை போல அழகாக. ஹalleluya. ஹalleluya. சீப்புங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். வானத்தில் தோன்றிடும் வெண்ணிலா இயேசுவின் அழகை காணுவோம். வயல்வெளிகளின் பசுமையா இயேசுவின் அன்பை கூறுவோம். இயேசு நேசிக்கிறார், முற்றிலும் அழகு உள்ளவரே. எப்பேற்பட்ட உன்னதமான டிசைர் பாருங்க. பசுக்கள் அவரை போல, ஜெபத்தில் அவரை போல, தாழ்மையில் அவரை போல, வல்லமையில் அவர் போல, எல்லாவற்றையும் அவரை போல. நம்முடைய குமாரனுக்கு தான் அந்த நோக்கம். பிதாவுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் நீ குமாரனுடைய சாயலை உடையவனாக இருக்க வேண்டும். அது சந்தோஷமாக இருந்தாலும் பயங்கரமாக திரும்ப திரும்ப இருப்பார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு குமாரனுடைய சாயலை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குமாரன் சாயலை பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா ஒரு 3 வழிகள் இருக்குது. ஒன்று, இந்த உலகத்தில் வாழ்ந்தபடி ஹல்லேலூயா நான் வாழ்ந்து வரணும். அல்லது 2வது, இயேசு உலகத்தை அடிச்சு விட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த அடிச்சு விடுறது மேலே என்ன பண்ணணும்? அதை நாம் நடக்க வேண்டும். 3வது, களிமண்ணை போல அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் தேவனுடைய பிள்ளையே ஹல்லேலூயா இப்போது ஒப்பு கொடுப்போமா? தேவகுமாரனை போல மாறுகிறாயா? ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் அவரை போல மாறுகிறாயா? தாழ்மையிலே அவரை போல மாறுகிறாயா? வல்லமையிலே அவரை போல மாறிவிடுகிறாயா? ஹல்லேலூயா. இப்பொழுது குயவன் வந்திருக்கிறார். அவர் கரத்தை ஒரு களிமண்ணாய் கொடுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏசாயா சொல்கிறான், நான் ஒரு களிமண், ஆண்டவரே குயவன் என்று சொல்கிறான். இப்போது ஒப்புகிறேன். உன்னையும் உன் பிள்ளைகள் எல்லாரையும் நான் என் குமாரனை போல நான் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. என் குமாரனுடைய அன்புதான் நிரப்ப போகிறேன். என் குமாரனுடைய வல்லமையினால், என் குமாரனுடைய கிருபையினால், என் குமாரனுடைய பரிசுத்தத்தினால், தாழ்மையினால் எல்லாவற்றையும் அவரை போல உன்னையும் உன் குடும்பத்தை நான் மாற்றப் போகிறேன். அதில் பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படப்பார்கள். கர்த்தருடைய மகிமை உலகத்திலே காணப்படும். ஹல்லேலூயா. கண்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? உன்னை மாத்திரமில்லை, உன் பிள்ளையும் ஒப்பு கொடு. கணவன் மனைவி இந்த காலத்தில் அது உனக்குள்ள ஒரே வாஞ்சை, ஏசப்பா நான் உண்மை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை போல மாற வேண்டும். அது ஒப்பு கொடுமா? கண்களை முழுவதும் எல்லாரும் ஒப்பு கொடுவோமா? அந்த வேளையில் குயவன் கையிலே களிமண் போல மகனை ஒப்பு கொடு. அவரை ஊழியக்காரனாக போறேன். உன் அன்பரின்
அவருடைய சாயல் உனக்கு கொடுக்கப்படும், அவருடைய அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்படும், அவருடைய பரிசுத்தம் உனக்கு கொடுக்கப்படும், அவருடைய கிருபை உனக்கு கொடுக்கப்படும், அவர் தாழ்மை உனக்கு கொடுக்கப்படும். அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டு உன்னை இயேசுவை கண்டேன்னு சொல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கர்த்தரோட அற்புதமான ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை கொடுத்தார். பாஸ்டர் மூலியமா தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். குமாரன் விடுதலை கொடுத்தார், மெய்யான விடுதலை. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு உயிர்த்திருந்த வல்லமை எனக்குள்ளே இறங்கி ஒரு மெய்யான விடுதலையை சொல்லுங்க. என்னை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுயா, அவர் நம்மை அவரை போல மாற்றுகிறார். தெய்வ சாயல். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய சாயல்ல ஆண்டவரே நம்முடைய சாயல்ல மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஓ ரீமாமாரா. அது மாத்திரமல்ல, நீங்க ஒவ்வொரு அவருக்கு ஒரு ஆழமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு ஆழமான உறவு வைத்துக் கொள்ள எனக்கு கிருபைத்தாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். உன்னோடு கொடுத்து கருத்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரு சின்ன பள்ளி பாடல் பிரபுபதி வந்து சோமனுவாங்க. பிறகு பிரகாஷ் வந்து அந்த லாஸ்ட் பையன் நம்ம வாசித்து நம்ம விடலாம். எஃப் அமேன், எஸ் அமே, எஃப் எஃப். உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. இப்போது எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. இப்போது எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. என் வாழ்வெல்லாம் இம்மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு. என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு. என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. இப்போது எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. என் வாழ்வெல்லாம் இம்மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு. என் நேசரே, என் நேசரேசுவே, உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு. என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு. என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. இப்போது எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. இப்போது எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. கைவை சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க கிருபை தாங்க. பிரபுபதி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நாம் லார்ட்ஸ் பிரேயர் நாம் வாசித்து நாம் கிறிஸ்துமஸ் ஆராதனை நாம் முடிப்போம். கர்த்தர் பெருக செய்வானா. கிருபை மேல காண்பனில் நீங்கள் பிதாவை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அவரே கொடுக்கப்பட்ட செய்திக்கு நேரம் எங்கள் இருதயங்களை திருப்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சாயலாக ஆண்டவரே உம்முடைய இணைக்கப்பட கிருபைத்தாங்க. உம்முடைய சாயலாய் மாற வேண்டும் ஆண்டவரே. தேவ சாயலை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். வல்லமையிலே தாழ்மையிலே ஒரு உண்மை போல் நாள் ஒவ்வொரு நாளும் மாற கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கமே ஒரு மெய்யான விடுதலை கொடுக்கத்தான் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மெய்யான விடுதலை நீங்கள் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐக்கியமாக இருப்பதற்காகத்தான் அழைத்தீர் ஆண்டவரே. உங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுதாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு போக வேண்டுமாய் செபிக்கிறோம். உங்கள் சித்தத்துக்கும் ஆண்டவரே உங்களுடைய திட்டத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. பரமனையில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமணத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியாதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஐக்கியமும் ஒருவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலமும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.